வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முதல் படத்திலே தேசிய விருது வாங்கிய ஒரு வில்லன் யார், இந்த அஜித் பட நடிகர்ன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. சினிமாவில் சில பேருக்கு ரொம்ப சீக்கிரத்திலே அவங்க உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைச்சிடும்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இன்னும் சிலருக்கு அது காலம் கடந்து கிடைக்கும். சில பேருக்கு அது எப்போ கிடைக்குதுன்னே தெரியாது. அந்த வகையில் இந்த நடிகர் தன்னோட முதல் படத்திலே தேசிய விருதை வாங்கி அசத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம். நடிகர் அஜித்குமார், நடிகர் மாதவன், இந்த மாதிரி பல முன்னணி நடிகர்களோட படங்களில் வில்லனாக நடிச்சிருக்காங்க இவங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அவங்க வேற யாரும் இல்லை, நடிகர் அதுல் குர்கனி அவர்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். 60 வயசான இவங்க கர்நாடகத்தை சேர்ந்தவங்க. 1997 கன்னடத்தில் வெளியான பூமி கீதான்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக தான் சினிமாவிலே நடிகராக அறிமுகமாயிருக்காங்க. இதுக்கப்புறமா 2000 வெளியான ஜெயம் மனோதரா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்துலையும் நடிச்சிருக்காங்க. தன்னோட முதல் 2 திரைப்படங்களுமே கன்னடம், தெலுங்கில் இருந்து நடிகராக அறிமுகமாயிருக்காங்க. இது இவருக்கு தமிழ்லையும் ஒரு அறிமுகத்தை கொடுத்த படமாகவே இருந்திருக்கு. தமிழில் கமலஹாசனோட ஹேராம் அப்படிங்கிற படத்தில் முதல்ல நடிச்சிருக்காங்க. தமிழில் முதல் படமான இந்த படத்துக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதையும் வாங்கி அசத்தியிருக்காங்க அதுல் குர்கானி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை தொடர்ந்து 2001 இந்தியில் தபு நடிப்பில் வெளியான சந்திபார் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்குமே சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதை வாங்கியிருக்காங்க. அடுத்தடுத்து 2 படங்களுக்கு தேசிய விருது வாங்கி ஒரு சாதனை படைத்தவரும் அதுல் குர்கானி அவர்கள் தானே சொல்லலாம். திரும்பவும் தமிழுக்கு திரும்பிட்டாங்க. நடிகர் மாதவனோட நடிப்பில் வெளியான ரன் படத்தில் ஒரு வில்லனாக நடித்து அசத்தியிருப்பாங்க. இதை தொடர்ந்து மராத்தி, ஹாலிவுட், இந்தி, கன்னடம், மலையாளம், தெலுங்கு, தமிழ்னு சொல்லி பல மொழி படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு பட வாய்ப்புகள் நிறையவே குவிஞ்சிட்டு இருந்திருக்கு. ஒரு பான் இந்தியா ஸ்டாராக வலம் வந்துக்கிட்டு இருந்தாங்க அதுல் குர்கானி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி தமிழில் இவங்களோட நடிப்பில் மன்மதன், கேடி, படிக்காதவன், சூழல் ஆரம்பம், வீரம், பர்மா, பூங்குன்னு சொல்லி நிறைய வெற்றி திரைப்படங்கள் வெளியாகிருந்துச்சு. 2017 அப்புறமா இவங்க தமிழ் படங்களில் நடிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க தமிழ் படங்கள்லேயே நடிக்கவே இல்லை. ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஆமீர் கான் நடிப்பில் வெளியான லால் சிங் தத்தான்ற ஒரு படத்தில் திரைக்கதை எழுத்தாளராகவும் வேலை செஞ்சுருக்காங்க அதுல் குர்கானி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்க ஒரு கர்நாடகத்தை சேர்ந்தவங்க. இவங்க நடித்த கொஞ்சம் படங்கள்னாலும் அதில் தேசிய விருது எல்லாமே வாங்கி அசத்தியிருக்காங்க. கொஞ்சம் படங்கள்லேயே ரொம்பவே பிரபலமானவர்ன்ற பேர் இவருக்கு இருக்குதுன்னே சொல்லலாம். உங்களுக்கும் நடிகர் அதுல் குர்கானியை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான சினிமா தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.